ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் செய்ய போகிறோம். பிரெட் சாண்ட்விச் தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப புளிப்புத்தன்மை வேணும்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கேரட் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு அதில் வேக வச்ச பட்டாணியையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மசாலாவில் வேகிறதுக்காக 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது வேகட்டும் ஒரு 10 நிமிஷம். தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை ப்ரெட்டுக்குள்ளே வைக்கிறதுக்காக ப்ரெட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி 6 ப்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு 2 ப்ரெட்டில் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். அன்சால்டட் பட்டர் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். பட்டருக்கு பதிலாக ஸ்வீட் சட்னி, க்ரீன் சட்னி கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மசாலாவையும் இதில் வச்சுட்டு மேலே இன்னொரு ப்ரெட்டையும் வச்சுக்கலாம். இப்போ இதை டோஸ்ட் பண்ணிக்கலாம். தோசை தவாவில் பட்டர் வச்சுருக்கேன். அது மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச ப்ரெட்டை வச்சுக்கலாம். இப்போ இது 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்லே ஸ்வீட் சட்னி, க்ரீன் சட்னிலாம் போட்டிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணிக்கிறேன். இது டீக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ப்ரிப்பேர் பண்ணுற டைமும் ரொம்ப கம்மி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு டொமேட்டோ கிச்சப், மயோனைஸில் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.